லோடு கொஞ்சம் மேலே போட்டோம். என் பேர் சசிங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா தேவர்சோலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பாடந்துறை பகுதியிலிருந்து பேசுகிறேங்க. இந்த பகுதியில் கடந்த ஆண்டு முதல் யானைகளுடைய அட்டகாசம் அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த யானைக்கு வேண்டி பல போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்து அதன் வழியாக இந்த யானை இங்கிருந்து விரட்டி விடுறோன்னு சொல்லி ஒரு வருடம் காலமாக ஆகியும் இந்த யானைகள் பகுதியிலிருந்து போகிறதில்லை. சரிவர பார்த்தீங்கன்னா ஒரு 11 யானை இந்த உட்பகுதியிலே நிலை கொண்டு இருக்கிறது. அதுவும் இப்போ இந்த நான் நிற்கக்கூடியது பாடந்துறை சிஎஸ்ஐ உண்டு உறைவிடப்பள்ளி, அரசினர் உண்டு உறைவிடப்பள்ளி. இந்த பள்ளியின் அருகாமையிலேயே இந்த கடந்த 5 நாட்களாக 5க்கும் மேற்பட்ட ஆணைகள் இங்கு தஞ்சமாகவே இருந்தது. அந்த தஞ்சமாக இருந்த காரணத்தினால் வனத்துறையை அணுகினோம். வனத்துறை விரட்டி விடுறேன்னு சொல்லி 2-3 நாள் இங்கே அவங்க கண் துடைப்பு மாதிரி செஞ்சாங்க. பொதுமக்கள் நாங்களும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த யானையை அப்புறப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பசங்க மூலமாக எல்லாரும் சேர்ந்து இந்த பகுதியிலிருந்து நாங்கள் யானையை விரட்டக்கூடிய அந்த விஷயத்துக்கு வனத்துறை கூட ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த பணியை இன்னைக்கு செஞ்சிட்ருக்கோம். இங்கே யானை விரட்ட முடியாத சூழ்நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தேவர்சோலை தனியார் எஸ்டேட் நிர்வாகம் அவங்க இங்கே இருக்கக்கூடிய காடுகளை இந்த தேயிலை செடிகள் எல்லாமே தேயிலை மரங்களாக ஆக்கியதன் காரணமாக யானையே முட்புதருக்குள் உள்ளு சென்றாலும் கூட அது தெரியாத அளவுக்கு இந்த காடை வளர்த்தி வச்சிருக்காங்க. இது சம்பந்தமாக இந்த எஸ்டேட்டோட மேலாளரை தொடர்பு கொண்டு எஸ்டேட் நிர்வாகத்திடம் கேட்டால் அவங்க உடனடியாக வனத்துறையை கையை காட்டுறாங்க. வனத்துறையை கேட்டால் அவங்க எஸ்டேட்டு நாங்கள் கையகப்படுத்தலைங்க, அது வனத்துறைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எஸ்டேட் நிர்வாகத்துக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் வர இந்த எஸ்டேட் நிர்வாகம் பேருக்கு அவங்க சொல்லும் போது கூட ஒரு சில இடத்துல மட்டும் காடை வெட்டிட்டு ஒரு 5000த்திற்கும் மேற்பட்ட இடத்தினை கையகப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அந்த டீச்செடி அது சொல்லக்கூடிய தேயிலை பயிரை வளர்த்து மரமாக மாற்றியதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய யானைகள் இப்பகுதியில் தஞ்சமடைகிறது என்பதை தான் நாங்கள் இங்கே உணர்த்துகிறோம். உடனடியாக இதற்கு வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வனத்துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் இந்த எஸ்டேட் நிர்வாகத்திற்கு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை நீங்கள் எடுத்து தர வேண்டும். இல்லையெனில் இப்பகுதி இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த தேவர்சோலை எஸ்டேட் பகுதியில் பல்வேறு ஆண்டு காலங்களாக பணியாற்றி இருந்தார்கள். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் மற்றும் நிலுவைத் தொகைகள் இதனால் வரை அந்த தனியார் எஸ்டேட் நிர்வாகம் கொடுக்கப்படவில்லை. அந்த நபர்களை நாங்கள் தேடி எடுத்து அந்த நபர்களை கொண்டு இந்த எஸ்டேட் மொத்தம் நாங்கள் கையகப்படுத்த நேரிடும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனால் தமிழக முதல்வர் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும். இந்த பகுதி மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என நாங்கள் பகுதி மக்களாக உங்களிடம் கோரிக்கையாக வைக்கின்றோம். நன்றி.